ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு ரொம்ப சூப்பரான குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு சுவையான கேரளா ஸ்டைல் மாம்பழ கொலா புட்டு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கிரில் சிக்கன் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். இந்த கிரில் சிக்கன் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடையில் கிரில் செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாவே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிக்கன் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா கீரல் போட்டு எடுத்துக்கலாம். கிரில் செய்கிறதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து ஒரு பவுலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 3/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். லைட்டாக 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மெத்தி வந்து சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் லெமனோட சீட்ஸ்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இல்லை 3லேருந்து 4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா தயிர் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சிக்கனில் வந்து நல்லா எல்லா மசாலாவும் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சது பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கனில் வந்து மசாலா போட்டு பெரட்டி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மதியம் லஞ்ச் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதிய லஞ்சுக்கு வந்து சிக்கன் குழம்பு ப்ளஸ் வந்து கீ ரைஸும் பண்ணியிருக்கேன். சிக்கன் குழம்பு ப்ளஸ் வந்து கீ ரைஸோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். மதியம் லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீ வந்து நம்ம சிக்கன் வந்து ஊற வச்சுருந்தது வந்து நல்லா நம்மளுக்கு ஊறி கிடச்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் வந்து பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் சிக்கன் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சிக்கனுமே இதில் சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 45 மினிட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மூடி வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணாமல் இந்த மாதிரி வேக விட்டுருங்க. ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வந்து குக் ஆகிருக்கும். சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக குக் ஆகிடுச்சு. நீ வந்து அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 சைடு பார்த்திங்கன்னா பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணி இந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் வந்து நல்லா ட்ரை ஆகணும். அதனால் வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பெரட்டி விடுங்க 2 சைடும். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா நல்லா ட்ரை ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே அந்த சிக்கனில் வந்து நல்லா ட்ரை ஆகி கோட்டாயிருக்கு. இந்த சிக்கனை வந்து இப்போ கிரில் சிக்கன் ஃப்ளேவர் கொண்டு வர்றதுக்காண்டி அடுப்பில் வந்து இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தீயில நல்லா நம்ம வாட்டி எடுக்கிறனால கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்து இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக வெந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தீயில இந்த மாதிரி நல்லா காமிச்சிட்டு அந்த வந்து கருகுன மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். நம்மளோட கிரில் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக சாட் மசாலா அப்புறம் வந்து லெமன் பிழிஞ்சு சர்வ் பண்ண வேண்டியதான். உங்கள்கிட்ட சாட் மசாலா இருந்தால் கண்டிப்பாக இது மேலே வந்து கொஞ்சமாக தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சிக்கன் பீஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக நல்லா குக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான மாம்பழ புட்டு வந்து செய்யலாம். ஸோ அந்த மாம்பழ புட்டுக்கு வந்து பச்சரிசி மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு மாம்பழ ஜூஸ் வந்து நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பழுத்த இனிப்பான மாம்பழமாக பார்த்து நல்லா தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டை அரைச்சி அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாம்பழ ஜூஸ் சேர்த்து நல்லா புட்டு மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மல் புட்டு செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக கட் பண்ண மாம்பழ பீசஸ், அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், அப்புறம் வந்து இந்த புட்டு மாவு சேர்த்து இந்த மாதிரி குழாயில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், புட்டு வந்து ரெடியானதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்மளோட கேரளா ஸ்டைல் மேங்கோ புட்டு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த புட்டு வந்து எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா சுட இருக்க புட்டில் வந்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மாம்பழ ஜூஸ் அதில் வந்து ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்ல ஒரு சூடான மாம்பழ புட்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கேரளா சைடு இருக்க பீப்புள் எல்லாத்துக்குமே இந்த டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு புட்டு ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எடுக்க பார்த்திங்கன்னா நல்லா சூடாக சர்வ் பண்ணிட வேண்டியதான்.
இந்த குக்கிங் வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.